ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிவுட்ல ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஆனா அதை பத்தி யாருமே இங்க கண்டுக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அப்புறம் நல்லா விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அது பெரிய துப்பாக்கி சூடு, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் கிடையாது, இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கறதுனால பெருசா இங்க யாரும் கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வந்தது. யாரு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். பாலிவுட் நடிகர்கள்ல நிறைய முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் தான் கோவிந்தா. 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். இங்க எப்படி நம்மலாம் கார்த்திக் சாரை பயங்கரமா வந்து கொண்டாடி இருக்கிறோம், அதே மாதிரி பாலிவுட் கிட்ஸுக்கும் வந்து கோவிந்தா அவர்களுடைய அந்த டிபிக்கல் டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஃபேன்ஸை வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அவர் தான் போன டியூஸ்டே அக்டோபர் 1 நினைக்கிறேன் கரெக்டா, அன்னைக்கு காலையில கல்கத்தாவுக்கு ஒரு ஷோவுக்காக கிளம்பி இருக்கிறாரு. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கிறாரு. கிளம்புற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கன், அதாவது அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் வாங்கி பத்திரமா வச்சிருக்கிறாரு. அதை தொடச்சிட்டு போலான்னு தோணி இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போற அவசரத்துக்கு கன் துடைப்பது தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. இருந்தாலும் தொடச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சுக்கிட்டே இருக்கிற டைம்ல தான் பை மிஸ்டேக் அந்த கன்னு வந்து கீழே விழுந்து ஃபுல்லா லோட் ஆகி இருக்கிற அந்த கன்ல இருந்து ட்ரிகர் ஆகி புல்லட் வந்து வெளியில வந்திருக்கு. அது அவருடைய லெஃப்ட் லெக் முழங்காலுக்கு கீழே பட்டு புல்லட் வந்து உள்ள போய் காயம் டப டப டபான்னு ரத்தம்லாம் கொட்டிருச்சு. உடனே இம்மீடியட்டா வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அவரே போய் அட்மிட்டும் ஆயிட்டாரு. ஆகா, கோவிந்தா வீட்டுல வந்து துப்பாக்கி சூடு, அவரை வந்து ஏதோ செல்ஃபா தான் பண்ணிக்கிட்டாரு, இல்ல யாரோ ஒரு பெரிய கொள்ளையர்கள்லாம் உள்ள பூந்து பெரிய ஷூட் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து செய்திகள் பரப்பிட்டாங்க. அப்புறம் அவருடைய வீட்டுல இருந்த அவருடைய ஒய்ஃப் சுனிதா, அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ரொம்ப கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. எந்த தப்பும் நடக்கல, நீங்க இஷ்டத்துக்கு ஏதாவது எழுதிட்டு இருக்காதீங்க, இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃப்ரைடே கோவிந்தா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் போயாச்சு. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்த பிறகுதான் பிரஸ்ஸை மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஏர்போர்ட்டுக்கு போற டைம்ல கன்னை தொடச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருப்பேன், பட் சில நேரங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாவும் இருப்பேன். அப்படி நான் கேர்லெஸ்ஸா இருந்த அந்த டைம்ல நடந்த ஆக்சிடென்ட் தான் இது. நான் ரொம்ப பாதுகாப்பா பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அது கீழே விழுந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஃபுல்லா லோட் பண்ணி இருந்ததுனால ஃபயர் ஆயிடுச்சு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பேனிக் ஆயிடக்கூடாது, கிட்டத்தட்ட முட்டி கீழே வந்து புல்லட் உள்ள பூந்து ரத்தம் குபு குபுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, நானே பார்த்து பேனிக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இது யாருக்கும் தப்பா கன்வே ஆயிடக்கூடாது, இல்ல போலீஸ் நாளைக்கு வந்து என்கொயரி பண்ணி அது தப்பா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் போன்ல அவரே வீடியோ எடுத்துட்டாரா. இந்த மாதிரி நான் ரொம்ப கான்சியஸா தான் இருக்கேன், புல்லட் எனக்கு பட்டுடுச்சு, இந்த டைம்ல நான் கூப்பிட போறேன்ற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல் அவரே போய் அட்மிட் ஆனதாகவும், புல்லட்ஸை ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ டிஸ்சார்ஜுக்கு வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 1 வீக் இல்லைன்னா 15 days ரெஸ்ட்டுக்கு பிறகு பிசியோதெரப்பி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கிறதாகவும், அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1 month பிறகு ஐ வில் பி பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த இந்த நேரத்தில் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய நிறைய பேர், இண்டஸ்ட்ரியில சில்பா ஷெட்டி உள்பட நிறைய பேர் நேர்ல போய் அவர் ஹாஸ்பிட்டல்ல நல்லா விசாரிச்சுட்டு திரும்பி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல தான் வந்து யார் யாரு இந்த துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, லைசன்ஸ்டு கன் வச்சிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தேடி பார்க்கலாம் அப்படின்னு நானும் வந்து தேடி பார்த்தேன். அப்பதான் பாக்குறேன், ஏகப்பட்ட பேர் வந்து இந்த லைசன்ஸ்டு கன் வந்து பாலிவுட்ல வச்சிருக்காங்க. அதுல முதல் நபரா வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கள் லைசன்ஸ்டு கன் வந்து வச்சிருக்கிறாரா. அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர்களும் வந்து லைசன்ஸ்டு கன் வந்து வச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாலிவுட் நடிகரான சன்னி தியோல் இருக்காருல்ல, அவர்கிட்டையும் வந்து இந்த துப்பாக்கி இருக்கு. அதே மாதிரி பூனம் தில்யான் அவங்க கிட்டையும் கன் இருக்கா. அது ஃபீமேல்ல சோஹா அலிகான் இருக்காங்களா, ஆக்டர் சோஹா அலிகான், அவங்க கிட்டையும் லைசன்ஸ்டு கன் இருக்கு. ஆக்டர் ரவி கிஷான், அதுக்கு பிறகு சஞ்சய் தத் அவர்கிட்ட இல்லை அப்படின்னா தான் ஆச்சரியம். ஸோ இந்த மாதிரி பல பாலிவுட் பிரபலங்கள் கிட்ட லைசன்ஸ்டு கன் இருக்கு. என்ன இவ்வளவு பேர் கன் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தேடல் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது, 26/11 மும்பை அட்டாக்கிற்கு பிறகுதான் இந்த நடிகர்கள் எல்லாருமே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணி லைசன்ஸ்டு கன்னை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இத்தனை பேருக்கிட்ட இந்த கன் விஷயங்கள் பெருசா பெரிய இன்ட்ரெஸ்ட காட்டல. அந்த அட்டாக்குக்கு பிறகுதான் எல்லாருமே வாலண்டியரா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம்
என்னடா இது பாலிவுட்ல இத்தனை பேர் கன்னை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப கோலிவுட்ல யார்கிட்டயுமே இல்லையா அப்படிங்கிறத தேடி போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது தல அஜித் அவர்கள் கிட்ட லைசன்ஸ்டு கன் இருக்கு. அவர்கிட்ட இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஏன் அப்படின்னா பேசிக்கலி ஒரு ட்ரெயின்டு ஷூட்டருங்க. நிறைய துப்பாக்கி சுடக்கூடிய போட்டிகள்ல பங்கு பெற்று நிறைய அவார்டு பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ வீட்லயும் வந்து லைசன்ஸ்டு கன் வச்சிருக்கிறாராம். அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள்கிட்டையும் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது இல்லாம நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் அவர்கள்கிட்டையும் வந்து லைசன்ஸ்டு கன் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா, சடன்னா பாலிவுட்ல ஒரு துப்பாக்கி சூடு, அதை பத்தின பெரிய இஷ்டத்துக்கு பேசப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்த கிளாரிபிகேஷன்ஸ். ஆனா அதை பத்தி இங்க இருக்கிற யாருக்கும் பெருசா வந்து தெரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் தேடி போனப்பதான் இந்த இத்தனை பேர் கன்னு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதற்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸை மறக்காம லைக் பண்ணுங்க.